மாகாண ஆளுநர் நாமலிங்கம் நாயகம் அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே நேர்மையான தமிழனாக எங்கள் மத்தியிலே இந்த பதவிக்கு வந்திருக்க வைத்து நாங்கள் உங்களுடைய ஞாபகத்தை வாசகர் சார்ந்து உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவிக்கின்றோம். நேர்காணலே நாங்கள் வரவேற்கின்றோம். வடமாகாண அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கத்துடன் இணைந்து மேற்கொள்ள இருக்கும் திட்டங்கள் தொடர்பாக வடமாநிலத்தில் மிக முக்கியமாக விவசாயமும் கடற்தொழிலும் இந்த வளங்களுடைய ஒரு விவசாயத்துக்கு ஒரு சந்தைப்படுத்தல பிரச்சனை இருக்கிறது. அது எவ்வாறான ஒரு அவை பெறுமதி சேர் தொழிற்சாலை உருவாக்கினால் அவ்வாறான குறைகளை நீக்க முடியும். அதே மாதிரி எங்களுடைய கடற்தொழிலும் கடல் வளங்களும் வந்து அப்படியே பிடிக்கப்பட்டு ஒரு இந்த விதமான ஒரு பெறுமதி அந்த இல்லாமல் தான் அந்த வேல்யூவேஷன் இல்லாமல் தான் கொண்டு போகிறார். அவை அப்படியான வேல்யூவேஷன் பெறக்கூடியதாக தொழிற்சாலைகள் இருந்தன நமது வடமாநிலத்தில். அவற்றை மீண்டும் உருவாக்கினால் அதை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக மற்ற நியாயமான விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கும். மற்றது எங்களுடைய வடமாநிலத்தில் முழுக்க அநேகமாக இந்த யுத்தங்கள் அநேகமாக எல்லா தொழிற்சாலைகள் எல்லாம் முதல் இயங்கினவை எல்லாம் சுற்றுலாக அழைக்கப்பட்டு விட்டன. அதனால வேலை வாய்ப்பு என்பது மிக முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இனி வருங்காலங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலே திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி பேசும்பொழுது இந்திய அரசாங்கத்தை மறக்க முடியாது. புதிய அரசாங்கத்துடன் வடக்கு அபிவிருத்தி திட்டங்களில் இந்திய அரசாங்கம் எவ்வாறு பங்கு கொள்கின்றது? இந்திய அரசாங்கம் ஏற்கனவேயே எங்களுடைய முக்கியமாக வடமாநிலத்தில் முக்கியமாக இருக்கிறது வந்து யாழ்ப்பாணத்தின், அதாவது யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தியிலே முக்கிய பங்கு வகித்தது காங்கிரஸ் துறைமுகமும் மற்றது பலாலி விமான நிலையம் வந்து அவை ரெண்டுக்குமே அதை இந்திய அரசாங்கம் தான் அதுக்கு உதவிகள் செய்து வருகின்றது. அவை அவர்களுடைய தொடர்ச்சியான உதவி மற்ற இதற்கும் கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கணும். சார், வடமாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடைய பிரசன்னம் மற்றும் அதை மாற்ற ஏதேனும் திட்டங்கள் உள்ளனவா என்பது சொல்லுங்கள். முந்தி இருந்ததை விட உணவு குறைக்கப்பட்டு தான் இருக்கின்றது. காலத்தில் படிப்படியாக அந்த நிலங்களும் படிப்படியாக விடுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன். மற்றும் அவர்களும் அந்த விடக்கூடிய நிலங்களை விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதிலே ஒரு படிப்படியாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்புகிறேன். அந்த வகையில் வடமாகாணத்தில் காணி விடுவிப்பு மற்றும் மீள்குடியேற்றம் தொடர்பான திட்டங்கள் இப்போ மீள்குடியேற்றம் என்பது முக்கியமாக இன்னும் சில குடும்பங்கள் முகாம்கள் இருக்கின்றன. அவற்றை ஒன்றில் இந்த நிலங்கள் விடக்கூடிய சாத்தியம் கொடுத்தால் அவற்றை நிர்மாணிக்கணும், அல்லது அவற்றை அவர்களை வேறு இடத்துக்கு காணி கொடுத்து செய்ய வேண்டியிருக்கும். மற்ற முக்கியமாக அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு திரும்பி வருகின்ற பொழுது அவர்களை மொழியை குடியமர்த்துவதோடு மட்டுமில்லை அவர்களுக்கு முழு வசதிகளையும் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. வருங்காலத்தில் அதை இப்பொழுது விலகாலம் பிரச்சனையாக இருந்தது வந்து ஒரு கப்பல் சேவை வந்து ஏற்படாமையால் இப்பொழுது கப்பல் சேவை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அவை அவர்களை வருங்காலத்திலே அங்கே கொண்டு வந்து குடியேற்றதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வடமாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட பிரதான பிரச்சனைகள் யாவை? அவர்களுக்கு முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தண்ணீர் மிக முக்கியமான பிரச்சனை. அதை விட இந்த தண்ணீர் மாசடைஞ்சு கொண்டு போடுறது தண்ணீர். மற்றது அதில் ரெண்டு பிரச்சனை கொண்டு அளவிலும் நாங்கள் கூட எடுக்கிறபடியால் வந்து உப்பாகி கொண்டு போடுறது உண்டு. ரெண்டாவது இந்த தரம் இந்த தரமும் வந்து குறைஞ்சு கொண்டு நீர் தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. எதிர்பார்க்கிற தீர்வு இல்லை, அதுக்கு திட்டங்கள் ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த தாயடியிலிருந்து கடல் நீர் நினைக்கிற திட்டமும் நடந்திருக்கு. அதை விட வேறு திட்டங்களும் அடையாளம் காணப்பட்ட ஒன்று முதல் குளத்திலிருந்து கொண்டு அதற்கு திட்டம் இருந்தது. இப்பொழுது இந்த பாலியாட்டை மறைத்து அதில் இருந்து கொண்டெல்லாம் என்ற திட்டம் இப்பொழுது முன்மொழியப்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் வரிசையில் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு எடுக்கப்படும் தீர்வு இந்தியாவுடைய பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கிற தொடர்ச்சியாக. அது நான் நினைக்கிற ரெண்டு அரசாங்கங்களும் தான் அது கதைக்கு தீர்வு எடுக்க வேண்டும். அடுத்தது வடமாகாணத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து அரசார்பற்ற நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. எதிர்காலத்தில் இவ்வாறான அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து
அரசாங்க பணிகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் நிச்சயமாக அவர்கள் கூடுதலான அரசாங்கங்கள் பல தொடர்ச்சியாக பல உதவிகள் திட்டங்களை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் அவர் தொடர்ச்சியாக அவர்களுடைய உதவி தேவை இருக்கிறது. இன்னும் நாங்கள் பல திட்டங்கள் தேவை இருக்கிறது. மக்களை இன்னும் பல பேருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டியிருக்கிறது. பல மக்களுக்கு வீடு இல்லாத பிரச்சனை இருக்கிறது. கொள்ளக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படணும். அப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மற்ற போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தார். அவர்களுக்கு இன்னும் அந்த ஒழுங்கான சேவை கிடைக்கவில்லை. அந்த இல்லாட்ட உதவியை நாங்கள் எடுத்து தான் கூடுதல் அவசியம். அதுபோல் வருங்காலத்தில் அவர் இந்த அரசாங்கம் வெளிநாட்டாக இங்கே முதலிட்டு தான் விரும்புகிறார்கள். அவை அந்த வகையிலே என்னுடைய நாங்கள் நினைக்கிறோம் வருங்காலத்தில் கூடுதலான தமிழ் டயஸ்போராவோ அல்லது வேறு முதலீட்டாளர்களோ இங்கே முதல்களை செய்ய முடியும். அதனால் கூடுதலான வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அது மட்டுமில்லை வேறு பல சேவைகளையும் செய்வதற்கும் பல வெளிநாட்டவர்கள் விரும்புகிறார்கள். அவை அந்த வகையில் வருங்காலத்தில் அவங்க உதவியை பெற்று செய்ய முடியும் என்று கருதுகிறேன். குறுகிய அடைப்பேசி நான் கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு மேலதிகமாக நீங்கள் ஒரு விடயங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீங்க? இல்லை, கூடுதலாக எங்களுக்கு இந்த மக்களுடைய காணி பிரச்சனைகள் இருக்கின்றன. யாழ் மாவட்டத்தில் குறைந்த மத்திய மாவட்டங்களிலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வாணியம் போன்ற மாவட்டங்களில் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு காணி பிரச்சனை தீர்க்கப்படாமல் அதையும் பெரிய விரைவிலே முடிக்க வேண்டும் தான் எதிர்பார்க்குது. சில பேர் சில உத்தியோகத்தர்களும் அல்லது அவர்கள் லஞ்சிருக்கிறார்கள். மக்களுக்கு அவர் சரியான முறையில் அந்த அவர்களுக்கு தீர்மானப்படணும். அவருடைய அந்த காணி பிரச்சனை அந்த தீர்வுகளை பிரச்சனை இல்லாமல் முடிக்க வேண்டும் தான் என்னுடைய சார். இப்போ வளமையாக அந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஆளுநர்களாக இருக்கிறது ஒரு ஸ்டைலாக இருந்தது. இப்போ ஒரு தமிழராக நீங்கள் அலங்கரிக்கிறீர்கள். அது சந்தோஷம். அந்த வகையில் எப்படி உங்களுக்கு பணியாற்றக்கூடிய மாதிரி இருக்கா? இல்லை, இப்போ என்னென்னால் நான் மூன்றாவது மூன்றில் கிட்டத்தட்ட 4வது தமிழர். எனக்கு தமிழர் 3 பேர் இருந்திருக்கணும். இப்போ இது நான் அரசாங்க அதிபராக 4 மாவட்டத்தில் கடமையாற்றிருக்கேன். வாணிய மாவட்டத்தை தவிர மத்திய 4 மாவட்டத்தில் அரசாங்க அதிபராக கடமையாற்றிருக்கேன். அப்பொழுது அதிலேயே கூடுதலான மக்களை எனக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நேரடியாக நம்ம கூட வருகிறார்கள். நாங்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது மக்கள் வருவதை நாங்கள் அவர்கள் பிரச்சனை தீர்க்க வருகின்ற பொழுது நாங்கள் அவர்கள் கட்டாயமானதான் போனோம். அவர்களை ஏறி சந்தித்து பிரச்சனை தீர்க்கத்தான் போனோம். அதற்காக கூடுதல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை போகாமல் இருந்த அவர்களுடைய பிரச்சனைகள் நின்று கொண்டு போகக்கூடாது, தீர்க்கப்பட வேண்டும் என்ற இடத்துல நான் அவர்களை சந்திக்கிறேன். தமிழராக இருக்கிறபடியாலும் அவர்களுக்கு ஒரு சுகமாக இருக்கலாம், கூடுதலாக அதை தீர்க்கலாம் என்ற இல்லை. எனக்கு அந்த பிரச்சனைகளும் தெரியும். மற்ற 4 மாவட்டங்களிலும் இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். பவனியாகவும் அவர்களுக்கும் தெரியும் அந்த பிரச்சனைகள். அவை ஓரளவுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அவர்கள் மற்ற என்னோட நோக்கம் என்னுடைய நோக்கம் மக்கள் இலகுவாக எங்கள்கிட்ட மட்டுமில்லை எல்லா திணைக்களங்களும் தங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும். இப்பொழுது கூடுதலாக குறை சொல்லுகிறார்கள், மக்கள் குறை சொல்லுகிறார்கள். மக்களுடைய அரசு சேவைகள் சிறப்பு உண்மை இருக்கிறதாக அழுத்தடிக்கப்படுவதற்கான அலைந்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லப்படுவது. அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் அதுதான் சொல்லியிருக்கிறார். மக்களுடைய சேவை மக்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற வகையில் இருக்கணும். எங்களுடைய சேவைகளில் பல தாமதங்கள் இருக்கின்றன. பல அந்த தவறு கடிதங்களுக்கு பதில் போடுவதோ அல்லது அவர்களுடைய சேவைகளை உடனடியாக தீர்ப்பதோ குறைவாக இருக்கிறது. ஆகவே அவற்றை நாங்கள் விரைவுபடுத்த வேணும். இவ்வாறு விரைவில் மக்களுக்கு ஒரு சேவையை அளிக்க வேணும், விரைவாக செய்ய வேணும் என்பதில் நாங்கள் வருங்காலங்களில் அதையும் இருக்கா திருத்தி மக்களுக்கு ஒரு நிறைவான அவர்களுக்கு விருப்பமாக அந்த தேவைகளை உடனுக்குடன் செய்யக்கூடிய வகையில் சேவையை மாற்ற வேணும். நாங்கள் என்ன சொன்னால் நான் ஜாதகலை பத்திரிகை முதல் ஆரம்பிக்கிறதுல செய்ய நீங்கள் ஜிஏ இருக்க உங்கள்கிட்ட தான் கொண்டு பிரதியை தந்து நாங்கள்லாம் செய்திருந்தாங்க. இப்போ அந்த பத்திரிகை சார்பில் நாங்கள் இப்போ உங்களை நேர்காணல் செய்தது நீங்கள் அது ஒத்துழைத்ததை கேட்டு நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம்.